டயர்டா இருக்கிற அன்னைக்கு இந்த சட்னி செய்யவே மாட்டாங்க. ஏன்னா இந்த சட்னி செஞ்சா கண்டிப்பா 2 தோசை எல்லாரும் எக்ஸ்ட்ராவா கேட்பாங்க. நல்லா பெருசா ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ்ல 3 தக்காளி எடுத்திருக்கேன். சில பேர் உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க, பட் நான் சேர்க்க மாட்டேங்க. இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் கூட 1 சேர்த்துக்கலாம். குக்கர்ல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி கத்திரிக்காயும் தக்காளியும் வெட்டி சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஒரு 6 வரமிளகா விதையெல்லாம் எடுத்துட்டு கிள்ளி வச்சிருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க சட்டிலே கூட வேக வச்சுக்கலாம், குக்கர்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா பிரஷர் இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. கொத்தமல்லி தழை இருந்தா சேர்த்திக்கோங்க. இதோட கடையிற மாதிரி இருந்தா சூடாவே கடைஞ்சுக்கோங்க. நான் மிக்சியில சேர்க்கறதுனால நல்லா ஆற விட்டு சேர்க்கிறேன். தண்ணி நிறைய இருக்க கூடாது, அதனால எக்ஸ்ட்ராவா இருக்கிற தண்ணி அந்த குக்கர்லயே வடிச்சு வச்சுட்டு மிக்சியில ஒரு 2 திருப்பி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸ் ஆகவே கூடாது. இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னா சுத்தமா நல்லா இருக்காது. சட்னி ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிக்கோங்க. 1 பிஞ்ச் கரும்பு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா சட்னி ரெடி.